ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. இந்த புனிதமான 1 மணி நேரத்தை சிவ சிந்தனையில் செலவிடுவோம். மாணிக்க வாசகரின் வரிகள் வெறும் சொற்கள் அல்ல, அவை ஆன்மாவை சுத்திகரிக்கும் மருந்துகள். ஒவ்வொரு வரியையும் வாசிக்கும் போது அது நம் மனக்கண்ணில் ஒரு காட்சியாக விரியட்டும். தெளிவு பிறக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சியும் இறைவனுக்கே, தெளிவற்ற நிலையில் ஏற்படும் தவிப்பும் அவனுக்கே. உணர முடிந்தால் அது அவன் அருள், உணர முடியாமல் தவித்தால் அது நம்மை பக்குவப்படுத்த அவன் நடத்தும் நாடகம். வாக்கு பலிதமும் நல்ல தெளிவான சிந்தனையுள்ள மனமும், லக்ஷ்மி தேவியின் தாமரை கண்களின் கடாட்சமும், நோயில்லா வாழ்வும் அருள அந்த கற்பக விநாயகரை வேண்டி வணங்குவோம். விநாயகர் வணக்கம் சொல்ல வராங்க சால நாகப்பனாச்சி. விநாயகர் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு, துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம், தப்பாமல் சார்வார் தமக்கு. நன்றி ஆச்சி. எவ்வுயிர்கள் ஆயினும் தம்மறிவால் உணர்வதற்கும் ஓதுவதற்கும் அரியவன். அவனை மனத்தால் உணர்வதும் மொழியினால் ஓதுதலால் அடைவதும் அவ்வளவு எளிதானது அல்லவாம். அப்படியே அறிவதற்கு அரியவனாய் இருப்பவனாக இருப்பினும் தன்னை அடைந்து உய்ய வேண்டும் எனும் பெருங்கருணையை கொண்டவனாய் இருக்கிறானாம். அவன் கருணையே அவனை அடைவதற்கான கருவி. பிறைச்சந்திரனையும் கங்கையையும் தன் திருச்சடையில் அணிந்து பல்லுயிர் காக்கும் பண்பை பெற்றவனாம். அளவிட இயலாத ஒளியினை உடையவனாம். அவனை வாழ்த்தி வணங்குவோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சிவா திருச்சிற்றம்பலம். அளவற்ற தேவர்கள் சிவனையே நேராக சென்று கண்டு வழிபட்டனர். ஆயினும் அவர்கள் பின்பும் துன்பமின்றி வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. பின்பும் துன்பம் ஏதியதாகவே வரலாறுகள் உள்ளன. ஆகையால் என்றும் துன்பமில்லா வாழ்வை பெறும் வகையில் சிவனை வழிபட்டு அவரை அடைந்த குருவை நாம் வழிபடில் சிவனை நாமும் அடைதல் எளிதாம். குரு வணக்கம் சொல்ல வராங்க தீபாருண் பிரகாஷ். திருச்சிற்றம்பலம். சிவனை வழிபட்டார் எண்ணிலி தேவர்கள், அவனை வழிபட்டங்கு ஆமாறு ஒன்றில்லை, அவனை வழிபட்டங்கு ஆமாறு காட்டும், குருவை வழிபடில் கூடலும் ஆமே. திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ தீபா. பாண்டியனின் வெப்ப நோய் தீர்த்து சைவத்தை நிலைநாட்டிய சீர்காழி பிள்ளையின் திருவடிகளுக்கும், கடலில் கல்லையே தெப்பமாக கொண்டு கரை சேர்ந்த திருநாவுக்கரசரின் மலர் அடிகளுக்கும், இறைவனை தோழனாக கொண்டு திருநாவலூரில் அவதரித்த வன் தொண்டரின் பாதங்களுக்கும், திருவாசகம் தந்து இறைவனை அன்பால் கட்டி போட்ட திருவாத ஊரரின் பொன்னடிகளுக்கும் போற்றி சொல்ல வராங்க முத்துக்குமார் பொன்னழகப்பர். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கள்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி,
ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ அண்ணா. இன்றைய பாடல் நீத்தல் விண்ணப்பம். நீத்தல் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லும்போது அந்த தலைப்பை விட ரொம்ப ஈர்த்தது வந்து உத்தரகோசமங்கை திருத்தலம் தான். ரொம்ப விசேஷமான மிக மிக ரிச் இன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஸ்தலம், ஏகப்பட்ட வரலாறுகள் அந்த உத்தரகோசமங்கை திருத்தலத்துக்கு. அதனால கொஞ்சம் அந்த உத்தரகோசமங்கை பத்தி பார்த்துட்டு அப்புறம் நம்ம பாடலுக்குள்ள போலாம். உத்தரகோசமங்கை வந்து சிதம்பரத்துக்கும் முன்னாடி நடனம் தாண்டவம் ஆடிய சிவன் தாண்டவம் ஆடிய தலம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பஞ்ச சபை இருக்கு. கனக சபை, வெள்ளி சபை, தாமிர சபை, ரத்ன சபை, அதுக்கப்புறம் சித்திர சபை அப்படின்னு பஞ்ச சபைகள் இருக்கு. இது வந்து ஸ்தூலமாக, அதாவது பிரபஞ்சம் விரிஞ்சு வடிவம் எடுத்த பிறகு காத்தல், அழித்தல், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல்ங்கிற இந்த 5 தொழிலுக்கும் 5 வகையான நடனங்கள் இந்த பஞ்ச சபையில் ஆடப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த ஸ்தூலமாக விரிகிறதுக்கு முன்னாடியே, இப்ப நம்ம உடல்ல ஏதோ ஒரு மாற்றம் வரணும்னா, இல்ல நம்ம ஏதோ ஒரு காரியம் செய்யணும்னா, அதுக்கு முன்னாடி இந்த கோட் வந்து காந்தி சொல்றாரு. அதாவது வேர்ட்ஸ் தாட்ஸ் பிகம்ஸ் வேர்ட்ஸ் பிகம்ஸ் ஆக்ஷன். ஸோ ஆக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி வார்த்தைகள் வருது. அந்த வார்த்தைகள் வர்றதுக்கு முன்னாடி அதனுடைய சிந்தனை வந்துருது. ஸோ இப்படி சொல்றாங்க. இந்த சிந்தனைக்கும் முன்னாடி மனதுல தானே சிந்தனை உதிக்க முடியும். அந்த சிந்தனைக்கும் முன்னாடி ஒன்று இருக்கு. அதுதான் விதை, வித்து அப்படின்னு சொல்லப்படுது. அத வந்து உயிர் உலகம்னு சொல்லப்படுது. அப்ப இங்க பூர், புவ, சுவ அப்படின்னு 3 உலகங்கள். பூர் அப்படின்னா உடல் உலகம், புவ அப்படின்னா மன உலகம், சுவ அப்படின்னா பிராண உலகம். உடல், மனம், உயிர் உலகம்னு 3 உலகங்கள் சொல்லப்படுது. அப்போ இங்க ஸ்தூலமாக விரிய நமக்கு காட்சியாக வியக்தமாக பார்க்கறதுக்கு தெரியறது மாதிரி நமக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நடக்க போறதுக்கு ஒரு விதை ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அந்த விதையாக தான் இந்த உத்தரகோசமங்கையில நடந்த தாண்டவத்தை, நடந்து கொண்டிருக்கிற தாண்டவத்தை சொல்லப்படுது. அப்ப இந்த உத்தரகோசமங்கை வந்து ஆகாச ரூபம் அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல அந்த வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன்ல இறைவன் வந்து நடராஜர் ஆடக்கூடிய தாண்டவமா, அது வந்து பிரணவ தாண்டவம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அந்த இதை அப்ப சிதம்பரத்துக்கும் முன்னாடியே ஆடினது அப்படிங்கிறது அந்த தல வரலாறா இருக்கு. இப்போ உத்தரகோசமங்கைங்கிற அந்த அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே பார்த்தோம்னா உத்திரம் அப்படின்னா உபதேசம் அப்படின்னு ஒரு பொருள் வருதான். கோஷம் அப்படின்னா லேயர். நம்ம வந்து பஞ்ச கோஷங்கள் அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்துல சொல்லுவாங்க. இந்த ஆன்மாவை பஞ்ச கோஷங்கள் மூடி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கோஷம்னா லேயர்ஸ். அது வந்து 5 திரை இருக்கு அப்படின்னு. இப்ப வள்ளலாரோட அந்த அருட்பெருஞ்சோதின்னு அந்த தரிசனம் காமிக்கும் போது கூட திரைய விளக்கி, ஒவ்வொரு திரையா விளக்கி காமிப்பாங்க. அது என்னன்னா உள்ள ஆன்மா ஒளிர்ந்து கொண்டு இருக்குது, அது மேல இத்தனை திரைகள், இத்தனை லேயர்ஸ் வந்து மறைச்சிருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கு தான். அப்போ அந்த கோஷம் அப்படிங்கிறது லேயர்ஸ். மங்கை அப்படின்னா பார்வதி தேவியை குறிக்கக்கூடியது. அப்ப ரகசிய உபதேசம் பார்வதிக்கு நடந்த தலம் உத்தரகோசமங்கை அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப யாரு உபதேசிச்சா? சிவபெருமான் உபதேசிச்சிருக்கார். ஏன் வந்து சிவபெருமான் உத்தரகோசமங்கைக்கு வந்து உபதேசிக்கணும்? கைலாயத்துல 2 பேரும் இருந்தாங்கல்ல. அப்ப ஏன் உத்தரகோசமங்கைக்கு வந்து உபதேசிக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு அழகான ஒரு கதை ஒண்ணு இருக்கு. இதுல என்னன்னா பார்வதி தேவிக்கு கைலாசத்துலதான் சிவபெருமான் வேதங்களை, அந்த முக்கியமா அந்த வேதாசாரங்களை சொல்லி உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அப்ப பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, இனி வரப்போகும் கலியுகத்தில் எல்லோருக்கும் மனம் ஒன்றுபடாது, அதாவது
ஒருநிலைப்படுத்துவது சிரமமாக இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் முன்னாடி கலியுகத்துக்கு முன்னாடி உள்ள யுகங்கள்ல ரொம்ப எளிமையாக, இப்பதான் நம்ம விநாயகர் கிட்ட வேண்டும் போதே மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க அப்படின்னு. அதாவது மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க. ஏன்னா ஒண்ணு மனசு பேசும், ஆஹ் மொழி வேற ஏதோ, நம்ம வாயில வேற ஏதோ வரும், உடல் வந்து வேற ஏதோ செஞ்சிட்டு இருக்கும். மனம் இறைவன் கிட்ட இருந்தா கூட போதும், அது ரொம்ப உத்தமம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன பண்ணுவோம், சாமி கும்பிடுற மாதிரி உடம்பு ஒரு சைகை செய்யும், ஆனா மனம் வேற எங்க இருக்கும், வாய் வேற எதையோ பேசிக்கிட்டு இருக்கும். அப்ப இது எதுவுமே அலைன்ல நமக்கு ஒரே நேர்கோட்டுல இருக்கவே இருக்காது. அதனாலதான் விநாயகர் கிட்ட இந்த தடையை முதல்ல நம்ம விளக்கிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் மனம் மொழி மெய்யாலே தினம் 3 சேர்த்து நான் உன்னைய துதிக்கணும்பா அப்படின்னு வேண்டுறோம். மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க அப்படின்னு. அப்படி இது வந்து ஒரு சலனம் ஏற்பட போகுதுங்கிற அந்த வித்து, அந்த ஆரம்பம் எங்க ஆரம்பிக்குது, அங்க கைலாயத்துல ஆரம்பிக்குது. சிவன் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கார். பார்வதியோட கவனம் வேற எங்கேயோ செதறுது, வேற எங்கேயோ போயிடுச்சு. ரொம்ப ஒரு க்ஷணமா தான் இருக்கும், சிவபெருமானுக்கு தெரியாதா, உடனே தெரிஞ்சு போயிடுது. அப்போ எவ்வளவு முக்கியமான உபதேசம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உன் மனம் செதறனதுனால நீ அதற்கு பரிகாரமாக பூமியில் வந்து போயிருந்து தவம் செய்து திரும்ப வந்து என்னை அடையணும் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்போ அதுக்கு இதுக்கு எப்படி நான் நான் உங்களை திரும்ப அடையிறது அப்படின்னு கேட்கும்போது, நானே உன்னைய வந்து கல்யாணம் பண்ணிக்க வருவேன், நானே உன்னைய வந்து கல்யாணம் பண்ணிக்க வருவேன், அதுக்கு நீ தவம் இருக்கணும், வந்து அங்க கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் இங்க எந்த அந்த உபதேசம் விட்டு போச்சோ அத அங்க நான் உனக்கு உபதேசம் பண்ணி நான் உன்னை கூட்டி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. இது நடந்து பார்வதி தேவி போயிடுறாங்க. ஆனா இப்போ பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் கோபம் வந்துடுதான். அது அம்மாவுக்கு வந்து இந்த வேதங்களால சாபம் கிடைச்சிருச்சு அப்படின்னு. அதனால என்ன பண்ணிடுறாங்க, இந்த வேதங்களை தூக்கி கடல்ல தூக்கி வீசி சமுத்திரத்துல எரிஞ்சிடுறாங்களாம். எரிஞ்சோன்னா அதை பார்த்தோன்னே சிவன் என்ன பண்றாரு, நீங்க 2 பேருமே பூலோகத்துக்கு போங்க அப்படின்னு அவங்களுக்கும் சொல்லி, அது போல கைலாயத்தை காவல் காக்கக்கூடிய நந்தியம்பெருமான் அதை வந்து எடுத்து வேதங்களை எடுத்து வீசுறதுக்கு அவர் தானே காவல் காத்திருக்கணும், அப்படி விட்டுருக்க கூடாதுல்ல. அப்ப நீ விடல, அப்ப நீயுமே வந்து சுறா மீனாக அந்த சமுத்திரத்துல பிறக்கிறது, அந்த வேதங்களை தேடி அலைந்து கொண்டே நீ இருக்கும்படியாக இருக்கும். அப்ப மறுபடியும் இங்க பார்வதி சேர்ந்து வர்ற வரைக்கும் இதெல்லாம் நடக்கும். இங்க பார்வதி வந்து உத்தரகோச மங்கையில ராமநாதபுரம் அந்த கடல் அருகில மீனவ பெண்ணாக பிறக்கிறாளாம். மீனவ பெண்ணாக பிறந்து தவம் இருந்து ஈசனை அடையும் போது அப்போ இந்த கடல்ல வந்து அந்த சுறா ஒண்ணு வந்து ரொம்ப ஹிம்சை பண்ணி எல்லா அந்த மீனவர்களை படகெடுத்து கொண்டு போகவே விடாம ரொம்ப தொந்தரவு பண்ணுது. அப்ப அந்த மீனவ தலைவருடைய மகள் தான் பார்வதியாக பிறக்கிறார். அப்ப அவர் வந்து சொல்றாரு, இந்த சுறாவை யார் அடக்குகிறாரோ, யார் கொல்றாங்களோ அவங்களுக்கு நான் வந்து என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ சிவபெருமானே வந்து அந்த சுறாவை வந்து அடக்கி பார்வதி தேவியை மணந்து கொண்டு இந்த உத்தரகோச மங்கை ஸ்தலத்துல வந்து அந்த விட்டு போன அந்த உபதேசத்தை ரகசிய உபதேசம்னு சொல்லப்படுது. அந்த ரகசிய உபதேசத்தை பார்வதிக்கு சொல்லி கூட்டி கொண்டு போகிறார் அப்படிங்கிறது இந்த ஸ்தல வரலாறா இருக்கு. இதோட இதோட இதுக்கு வந்து இன்னும் நம்ம மாணிக்க வாசகருடைய இதுவும் இதுல வருது. என்னன்னா, ராவணனுடைய பத்தினி பேர் வந்து மண்டோதரி. மண்டோதரி வந்து பெரும் சிவபக்தை. அவள் வந்து என்ன கேக்குறான்னா, எனக்கு அதே மாதிரியான பெரும் சிவ பக்தர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப சிவன் தான் வந்து ராவணனுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறாரு. அது இந்த உத்தரகோச மங்கை திருத்தலத்துல நடந்திருக்கான். அதனால சுவாமியினுடைய பெயர் மங்களநாதர் மங்களாம்பிகை அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவர்தான். அதே போல மண்டோதரி வந்து இலங்கையில ஈசனை நினைச்சு கும்பிட்டுட்டு இருக்கும்போது தியானத்துல ஈசனை வந்து குழந்தையாக பாவிக்கிறாளாம். அப்படி குழந்தையாக பாவிச்சு அந்த சிவபெருமான குழந்தையாக தன் கைகள்ல தூக்குனா எப்படி இருக்கும்னு மிகுந்த ஆசைப்பட்டு பிரயாசப்பட்டு அந்த சிவபெருமான் குழந்தையா வரணும்னு நினைக்கும் போது இங்க சிவபெருமான் வந்து 1000 முனிவர்களுக்கு வேத உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்.
சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 1000 முனிவர்கள் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்க தியானம் பண்ணும்போது மண்டோதரி சிவனை குழந்தையாக அழைக்கவும், உடனே அங்க என்ன சொல்றாரு, "நீங்க எல்லாரும் இருங்க. நான் வந்து மண்டோதரி என்னை அழைக்கிறாள். ஆனா நான் இலங்கைக்கு போகணும். அங்க என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் வர்ற வரையிலும் நீங்கள் வந்து இங்க காத்திருங்க" அப்படின்னு சொல்லி, அம் எ எதுவும் அம் ஆமா. நான் வர்ற வரையும் இங்க நீங்க காத்துருங்க அப்படின்னு சொல்லி அவரு வந்து கிளம்பி போயிடுறாரு. போ போனதுக்கு அப்புறம் இங்க வந்து அவர் சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருந்த அந்த வேத ஆகமங்களை, ம் அ அந்த ஓலைச்சுவடிகளை ஒரு முனிவரின் கையில குடுத்துட்டு, நீங்க இருங்க நான் வர்றேன்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப அங்க வந்து அ சிவன குழந்தையாக மண்டோதரி வந்து தூக்குறா. அம் ரொம்ப ஆனந்தமாக அந்த ஒரு அனுபவத்தை வாத்சல்ய பாவம் அது. அந்த வாத்சல்ய பாவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். அப்போ அ ராவணனும் உள்ள வரான். வந்து அவனும் ஆசையாக அந்த ர அ பிள்ளையை தூக்கும்போது, சிவபெருமான் நெருப்பு வடிவமாக மாறுறார். அதுல சிவபெருமானுக்கு ஒரு தழும்பும் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அ அங்க நெருப்பு வடிவமாக மாறும்போது, இந்த 1000 முனிவர்கள் இருந்த இடத்துல ஜோதி லிங்கமாக ஒரு அம் பில்லரா அந்த நம்ம வந்து சிவராத்திரி அப்போ அம் அ அ 2 மணிக்கு லிங்க ஸ்வரூபம் சொல்லுவோம்ல. ஜோதி ரூபமாக, ஆதி அந்தம் இல்லாத ரூபமாக ஒரு பில்லரா அடிமுடி தேடி போனாங்க அப்டின்லாம் ஒரு கதை சொல்லுவோம்ல. அந்த ரூபமாக இங்கேயும் ஒரு ஆதி அந்தம் இல்லாத நெருப்பு வடிவமாக இங்கேயும் ஒரு இது வருது. அத பார்த்த உடனே இந்த 1000 முனிவர்கள்ல 999 முனிவர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்க இலங்கையில ஈசனுக்கு ஏதோ அ அம் அபச அ இதுவா நடந்துருச்சு. அ ஆம் தப்பா ஏதோ நடந்துருச்சு. அதனால தான் இங்க நெருப்பு வடிவம் வருது அப்படின்னு சொல்லி, அத தாங்க முடியாம டக்குனு அந்த நெருப்புல எல்லாரும் தங்களையும் அர்ப்பணிச்சர்றாங்க. அந்த நெருப்புக்குள்ளே போய் ஐக்கியமாயிர்றாங்க. ஆனா, இறைவன் வந்து தன்கிட்ட இந்த வேத ஆகமங்களை கொடுத்து, "நான் வர்ற வரையில நீ பாதுகாத்து வச்சிருன்னு" சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக, அங்க இறைவனுக்கு எதுவும் நடந்ததுனால நடந்திருக்குமோ அப்படின்னு எல்லாருக்கும் இருக்க தவிப்பு இவருக்கும் இருந்தாலும், இந்த ஆகமங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை தன்னோடுங்கிறதுனால, அந்த துன்பத்தையும் தாங்கிக் கொண்டு அந்த வேதத்த வச்சுக்கிட்டு நின்னாராம். நின்னு காத்துக் கொண்டிருந்தாராம். அப்போ கொஞ்ச நேரத்துல சிவபெருமான் வந்துர்றாரு. அத பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப அந்த குருவின் கட்டளையை என்ன ஒரு துன்பம் வந்தாலும் அதை ஏற்றிருக்கணுங்கிறதுக்காக அவர் இருக்கும்போது, ரொம்ப அவ்வளவு ஆனந்தப்பட்டாராம் சிவபெருமான். அந்த வேத ஆகமங்களை கையில வச்சுக்கொண்டு நின்னாருல, அவர்தான் அடுத்த பிறவியில மாணிக்கவாசகராக பிறந்ததாக சொல்லப்படுது. அதனால அந்த வேத ஆகமங்களே தான் நமக்கு இங்க திருவாசகமாக வந்திருக்கு. அப்படி இது இது ஒரு ஸ்தலம். இது ஒரு வரலாறு. அடுத்தது அந்த மரகத நடராஜர். உத்தரகோச மங்கைன்னு சொன்னாவே அந்த மரகத நடராஜர நம்ம வந்து அ உடனே அதுதான் ஞாபகத்துல வரும் இல்லையா? அப்போ அது வந்து மரகதம் அப்படிங்கிறது சவுண்டுக்கு வந்து ரொம்ப ஹை சென்சிட்டிவ் அப்படின்னு. அப்ப ஆகாச சப்த ரூபமாக இங்க வந்து எம்பெருமான் சப்த ரூபமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் மரகத வடிவத்துல அங்க இருக்கணும்னு அவரே நினைச்சு வந்திருக்கார். ஏன்னா அந்த அந்த ஊருக்கு ராமநாதபுரத்துல ஒரு மீனவன் படகுல போகும்போது அந்த மீனவனுடைய படகுல ஒரு பாறை பச்சை கலர் பாசி பிடிச்ச பாறை ஒண்ணு வந்து 2 3 உடைஞ்சு அவன் படகுல வந்து விழுகுது. அதை எடுத்துட்டு இவன் ஊருக்கு வந்துடுறான். வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த பாசி எல்லாம் போனதுக்கு அப்புறம் பார்த்தாதான் இது ஒரு வித்தியாசமான கல்லு அப்படின்னு தெரிய வருது. அப்புறம் அத ராஜா கிட்ட கொண்டு போய் குடுக்கும்போது, அப்ப இது ரொம்ப பிரஷியஸான ஸ்டோன் அப்படின்னு தெரிய வருது. அப்ப இந்த இந்த கல்லுல வந்து நடராஜர வடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, யாருமே அத வந்து செய்யறதுக்கு முன் வரலையாம். இப்ப ரொம்ப வருத்தமாக கோயில்ல போயி வருத்தமா உட்கார்ந்திருக்காரு. அப்போ ஒரு சித்தர் வந்து, "நான் இந்த நடராஜர் சிலைய பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லி, ரொம்ப தத்ரூபமாக அந்த நரம்புகள் கூட தெரியும்படியாக அந்த சிலை வந்து வடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டூ சவுண்ட் அப்படிங்கிறதுனால தான் எப்போதுமே சந்தன காப்புலயே அத வந்து அ வச்சிருக்கதாக சொல்றாங்க. அந்த ஆருத்ரா தரிசனத்தப்ப மட்டும் தான் அந்த அபிஷேகம் நடக்கும்போது மட்டும் தான் அந்த பச்சை மரகத சிலையை பார்க்க முடியும் அப்படின்னும் சொல்றாங்க. இந்த மரகத லிங்கத்துல நம்ம மெடிடேட் பண்ணும்போது, அந்த மரகத லிங்கத்த நம்ம நினைச்சு மெடிடேட் பண்ணோம்னா, சித்த விருத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. சித்த விருத்தினா, அதாவது மனசுல முதல்ல தெளிவு வரணும். அப்புறம் தான் சித்த விருத்தி வர முடியும். சோ மனம்க்கு அப்புறம் தான் சித்தம். சித்தம்ங்கிறது ஒரு பெரிய சங்கல்பம் வித் டிட்டர்மினேஷனோட இருக்கக்கூடியதுதான் சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது.
அப்போ அந்த மனம்ல தெளிவு முதல்ல வந்தாதான், ஏன்னா மனம் எப்போதுமே குழப்பக்கூடிய தன்மை உள்ளது. அதுல ஒரு தெளிவு வந்ததுக்கு பிறகுதான் இந்த சித்தத்துக்கு போக முடியும். சித்தம் விருத்தி அடையுது அப்படின்னா அது அந்த மரகத லிங்கத்துல மெடிடேட் பண்ணும்போது அது கிடைக்கும் அப்படின்னா அந்த மரகதத்துடைய சிறப்பாக சொல்லப்படுது. இங்க இந்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய இலந்தை மரமானது 3000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த இந்த பழமை இதெல்லாம் ரிசர்ச் பண்ணும்போது நமக்கு எட்டுன வகையில தான் நம்ம சொல்லுவோம். ஆனா அது எவ்வளவு நாள் எவ்வளவு ஆம், விசேஷங்களோட இருக்கு அப்படிங்கறது நம்மளுடைய கற்பனைக்கு ஆஹ் அப்பாற்பட்டதாக இருக்குங்கிறது ஆஹ் நமக்கு புரியுது. இதுல இன்னொன்னு, உத்தரகோச மங்கையில சதாசிவமாக மகா சதாசிவமாக ஈசன் வந்து காட்சி அளிக்கிறார். இது ரொம்ப லலிதா சகஸ்ரநாமத்துல சப்த பிரம்மம்னே ஒரு ஒரு இதை வந்து பரம்பொருளை வந்து சப்த பிரம்மம் அப்படின்னு சொல்றாங்க. ஆஹ் அந்த வைப்ரேஷன், ஏன்னா வாக்தேவதைகளே அந்த சவுண்ட் வைப்ரேஷன்ஸ்ல எட்டு எட்டு திசைகள்ல இருக்கக்கூடிய வாக்குக்கான தேவதைகள். எங்கிருந்து சவுண்ட் உருவாகும், அதாவது நம்ம இப்ப பேசுறதெல்லாம் எங்கிருந்து உருவாகும், ஆகாசத்துல இருந்து முதல்ல ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. அப்புறம் அந்த வைப்ரேஷன்ல இருந்து தான் சவுண்ட் கிரியேட் ஆகுது. அந்த முதல்ல சவுண்ட் கிரியேட் ஆனப்போ அந்த சவுண்டுக்கு 8 திசைகள்ல இருந்தும் 8 தேவிகள் உருவாகி அவர்களும் லலிதாம்பிகையினுடைய ரூபங்களே, அவர்களும் உட்கார்ந்து நடுவுல லலிதாம்பிகையை வச்சு அந்த அவர்களே தெய்வமே தெய்வத்தை பத்தி பாடினது லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த ஸ்தூலமாக இந்த பிரபஞ்சம்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றதுனால தெய்வமே தெய்வத்தை பத்தி பாடினது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுல சொல்லும் போது சதாசிவம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சதாசிவத்தினுடைய கோலம் இங்க காமிக்கப்படுது. ஏன்னா ரகசிய உபதேசம் என்ன உபதேசம் கொடுத்தார் அப்படின்னா விஸ்வரூப தரிசனம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத காமிச்சிருக்கார் பார்வதிக்கு. அப்போ 50 25 தலைகளோடு சதாசிவம் மூர்த்தி அங்க எப்படி காட்சி கொடுக்கிறாருன்னா 25 தலைகளோடு, 25 தலைகளுக்கு 2 கைகள் அப்படின்னுங்கிற மேனி 50 கைகளோடு. அப்ப 51 அக்ஷரங்கள் தான் முதல்ல உருவான அக்ஷரங்கள், ஐ மீன் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த 51 அக்ஷரங்கள் இத வந்து அருணகிரிநாதரும் பாடுறார். அகர முதலென 51 அக்ஷரங்களும் அப்படின்னு திருப்புகழ் வந்து பாடல் ஆரம்பிக்குது. அப்ப அந்த சதாசிவ கோலத்தை அங்க வந்து அம்பாளுக்கு காமிக்கிறதாக சொல்லப்படுது. இந்த 25 தலைகள் வந்து 25 தத்துவங்களை சொல்லக்கூடியதாக இருக்கு அப்படின்றாங்க. இந்த கடைசி அந்த ஒன்று அப்படிங்கிறது வந்து அது வந்து அந்த சதாசிவ அந்த எல்லாம் சேர்ந்து அந்த ஒரே பரம்பொருள் அப்படின்னு குறிக்கிறது. 50 + 1 அதான் 51 அக்ஷரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சப்த ஒலியாக, சப்த பிரபஞ்சமாக இந்த இந்த இடம் வந்து சொல்லப்படுது. நம்ம பாடலுக்குள்ள போகலாம். கடையவனேனை இன்னும் ஒண்ணு ஆட் பண்ணணும்னு பார்த்தேன். இந்த கோயில் தான் பீங் த ஓல்டஸ்ட் ஒன். அந்த தாழம்பூ வந்து இங்க வந்து சிவனுக்கு சாத்துவாங்க. மற்ற எந்த ஒரு கோயிலையும் பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்டோரி சொல்லுவாங்க இல்லையா, தாழம்பூ பொய் சொன்னதுன்னு. தட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் திஸ் டெம்பிள் கேம் இன். அதனால இந்த கோயில்ல வந்து தாழம்பூ சுவாமிக்கு படைப்பாங்க, சுவாமிக்கு வைப்பாங்க. அது ஆமா, லிங்க ஸ்வரூபமாக அடிமுடி தேடி போகும்போது அதுக்கு தாழம்பு தப்பா சாட்சி சொன்னதுனால தாழம்பு எங்கேயுமே இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படுறது இல்ல. ஆனா அதுக்கும் முன்னாடி வந்த ஸ்தலம்ங்கிற முக்கியத்துவத்தை சொல்றதுக்காக ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தளர்ந்தேன் என்னை தாங்கிக் கொள். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டாய். விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. இன்னொரு ஒரு சிறப்பும் என்னன்னா, எல்லா பள்ளியறை பாடல்களிலும் உத்தரகோச மங்கை இந்த பாடல் தான் வந்து பள்ளியறை பாடலாக பாடப்படுமா. ஏன்னா சிவனும் பார்வதியும் ரகசியமாக அந்த உபதேசங்களை அந்த பேசி இருக்கிற இடம்ங்கிறதுனால இந்த உத்தரகோச மங்கை பள்ளியறை பாடலாக பாடப்படுது நிறைய தலங்கள்ல அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த பாடல் என்ன சொல்ல வருதுன்னா, மிகவும் கடையவனாகிய என்னை உன் கருணையால் தேடி வந்து, நீத்தல் விண்ணப்பம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு புரியுது, ஒரு விண்ணப்பம் வைக்கிறது, ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர். என்னன்னா, நீ விட்டுட்டு போயிடாதப்பா, என்னை விட்டுறாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் தான் விண்ணப்பம், ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைக்கிறது அப்படின்னு. ஏன்னா நீ எனக்கு இப்ப கொடுத்த அந்த ஆனந்த நிலையில இப்படியே நான் எப்பயும் இருக்கணும், நீ என்னை விட்டுறக்கூடாது. இந்த விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஒரு காட்சி ஒண்ணு ஞாபகம் வருது. என்னன்னா, இப்போ
புள்ள நம்ம கைய பிடிச்சிருந்தா, நம்ம ஒரு ஒரு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கோம். புள்ள நம்ம கைய பிடிச்சிருந்தா, அது வேற ஏதாவது வேடிக்கை பார்த்துட்டு, அதுக்கு ரொம்ப அந்த வேடிக்கையில மயங்கி அப்படியே அதுல ஃபோக்கஸ் போச்சுன்னா, நம்ம கைய விட்டுடும். ஏன்னா புடிச்சிருக்கிறது யாரு? அந்த புள்ள நம்ம கைய பிடிச்சிருக்கு. அதே இறைவன் அதே நம்ம அந்த புள்ள கைய பிடிச்சா, அது எங்க வேடிக்கை பார்த்தாலும், எப்படி சுத்தி வேடிக்கை பார்த்தாலும், நம்ம இழுத்துக்கிட்டே போவோம். நம்ம போற அந்த கோல் டெஸ்டினேஷன் நமக்கு பெரியவங்களுக்கு எங்க எது அப்படின்னு தெரியும். இந்த புள்ளைக்கு அது தெரியாது. போற வழியில எல்லாமே பார்த்துக்கிட்டே போகும். எங்கனாலும் அது போகணும்னு நினைக்கும். ஆனா புள்ள கைய பெரியவங்க பிடிச்சிருந்தா, அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு சரியா போய் சேர்ந்துரும். அந்த விண்ணப்பம் தான் இது அப்படின்னு தோணுது. ஏன்னா, "நீ என் கைய பிடிச்சுக்க, நீ என்னைய விட்டுறாத. நான் உன்னைய பிடிச்சேன்னா, நான் என்னுடைய ஐம்புலன்களும் கள்வன் போல என்னை எல்லா இடத்துக்கும் இழுத்து கொண்டே போகும். அது போற போக்குக்கெல்லாம் நான் போவேன். நான் உன்னைய விட்டுடுவேன். அதனால நீ என்னைய விட்டுடாத. நீ என் கைய பிடிச்சுக்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் தான். இதுல 50 பாடல் இருக்கு. அந்த சதாசிவ இதுல எப்படி ஒரு அந்த சிங்க் ஆகுது அது. அவர் வந்து 50 ம் திருக்கரங்களை உடையவர் அப்படின்னு அந்த இடத்துல காமிக்கப்படுது. 50 அக்ஷரங்களுக்கு அந்த 50 இத வந்து சொல்லப்படுது. அப்ப அதுக்காக மாணிக்கவாசகரும் இங்க 50 பாடல் இந்த நீத்தல் விண்ணப்பம்ல இருக்கு. உத்தரகோச மங்கை, உத்தரகோச மங்கை, உத்தரகோச மங்கைக்கு அரசே, மங்கைக்கு அரசே அப்படின்னு. ஏன்னா இங்கதான் ஆதி பராசக்தி வந்து பிறந்தாளாம். இந்த இடத்துலதான் வந்து பிறந்து அந்த ஆதி பராசக்தியை மணந்து கொள்ள பெண்ணோட ஊருக்கு தானே போய் மணந்து கொள்வோம். அப்ப அங்க வந்து பெண்ணை மணந்து கொண்டதுனாலதான் இதனாலதான் தென்னாடு உடைய சிவனே போற்றி. ஏன்னா அவர் வந்து இப்போ மாணிக்கவாசகர் சொன்னார்ல, என்னை உடையவனே, உடையவனே, நீ என்னை உடையவன், நீ தான் உடையவன் அப்படின்னு. அப்போ அங்க மங்கைக்கு உடையவர் அவர். அதனால தென்னாடு உடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எந்நாட்டவர்க்கும் அரசு, எல்லா நாட்டவர்க்கும் அரசன் நீந்தாம்பா. ஆனா நீ வந்து ஏற்றுக்கொண்டது எங்க அப்படின்னா தென்னாடு, தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு. அப்போ இங்க வந்து கடையவனாகிய என்னை உன் கருணையால் தேடி வந்து ஆட்கொண்டாய். அப்ப நீ தான் என்னை தேடி வந்து ஆட்கொண்டாய். அப்படி நான் வந்து கடையவன், நான் ரொம்ப கீழானவன் உனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நீ வந்து என்னை ஆட்கொண்ட. ஆனால் இப்போது நான் என் பலவீனங்களால் தளர்ந்து போய்விட்டேன். நான் ரொம்ப பலவீனமா சோர்ந்து போயிட்டேன். உத்தரகோச மங்கைக்கு அரசே, என்னை நீ கைவிட்டு விட்டால் என்னால் தாங்க முடியாது. நீ என்னை விட்டுடாத, நீ என்னை கெட்டியா பிடிச்சுக்கோ, தாங்கிக் கொள்ளை, நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன், என்னை தாங்கிக் கொள்ளை நீ அப்படின்னு கேக்குறாரு. அப்ப இத நம்ம படிக்கலாம். அனு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. படிங்க. கடையவனேனை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டொடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோள் உடையவனே மன்னும் உத்தர கோச மங்கை கரசே சடையவனே தலந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. தேங்க்யூ அனு. அடுத்த பாடல். கொள்ளேர் பிளவு அகலா தடம் கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லேன் எனினும் விடுதி கண்டாய் நின் விழுத்தொழும்பின் உள்ளேன் புறம் அல்லேன் உத்தர கோச மங்கைக்கு அரசே கள்ளேன் ஒளியவும் கண்டுகொண்டு ஆண்டது எக்காரணமே. பெண்களின் அழகில் மயங்கி உன்னை மறப்பவன் போல நான் தெரிந்தாலும், இது வந்து நம்ம ஐம்புலன்களும் நம்மளை ஒவ்வொரு இதுக்கும் இழுத்துக்கிட்டே போகும் அப்படின்னு. அது அது கொண்டு போற இடத்துக்கெல்லாம் நான் என் மனசெல்லாம் போகும், அங்க போகும். அப்படி போற ஒரு கீழான நிலையில இருக்கக்கூடியவன் தான் நான். இதுல என்னன்னா, பெண்களின் அழகு அப்படின்னு சொல்லும் போது நிறைய அடியவர்கள் வந்து பதி பத்தினியாக தான் இருவருமே, அதாவது எல்லா இடத்துலயும் மெய்ப்பொருள் நாயனார், இயற்பகை நாயனார், இப்படி நாயனார் நாயனார்னு நம்ம சொன்னாலும் நாயனார் நாயன்மார்களை விட அந்த பத்தினி அவர்களுடைய பெயர் சொல்லப்படலை. ஏன்னா இங்க வந்து சிவசக்தி ஐக்கிய ரூபம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சிவன் அப்படின்னு சொன்னா அதுல சக்தி அடக்கம், சக்தி அப்படின்னு சொன்னா அதுல சிவன் அடக்கம். அது போல பதிபத்தினியாக இருக்கப்பட்டவர்களை பிரிச்சு சொல்றது இல்ல.
முதல்ல பெண்ணுடைய பேர் சொல்லிட்டா இருவரும், திருமதி அப்படின்னு சொல்லி பெண்ணுடைய பெயர் சொல்லிட்டா இருவரும் அப்படிங்கிற பொருள் தான் அது. அதே மாதிரி திரு அப்படின்னு சொல்லி இவர்கள் பெயர் சொல்லிட்டா 2 பேரும் அடக்கம் தான் அதுல. அதனாலதான் அதுல இதுல டிஃபரன்சியேஷன் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. இதுல பத்தினி நாயன்மார்களுடைய பத்னிகள் எந்த அளவுக்கு நாயன்மார்கள் ஈசன் அடியார்களாக இருந்தார்களோ அந்த அளவுக்கு பத்தினிமார்களும் ஈசனுடைய அடியார்களாக இருந்தார். ஒரு அடியார் ஒருத்தவங்க வீட்டுல இருக்காங்கன்னா அவர்களுடைய 21 தலைமுறை வந்து இறைவனடி சேர்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இதுல என்னன்னா இங்க இங்க சொல்லப்படக்கூடிய இந்த பெண்களின் அழகில் மயங்கி அப்படின்னு சொல்றோம்ல, இதுல ஒரு சலனம், ஒரு அழகை கண்டால், எந்த அழகுனாலும் சரி, ஏதோ ஒண்ணு அழகா நம்ம இருக்கிறத பார்க்கும்போது மனம் சலனம் அடைந்தால் நமக்கு வந்து உம் வேறு மாதிரியான எண்ணங்கள் தோன்றுவதுதான் தவறு. அதுதான் தவறே ஒழிய ஆஹ் மத்தது வந்து தவறுன்னு சொல்லப்படல. இது எப்படி ஒரு கதையா நம்ம பார்க்கலாம். இத என்னன்னா, சுகமுனிவர் இருக்கிறார். சுகமுனிவர் வந்து கிளி போல ரூபம், முகத்தை கொண்டவர். அதனால அவருக்கு சுகமுனிவர் அப்படின்னு பேரு. சுகமுனிவருடைய தந்தையின் பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா தந்தை இருக்கிறார். இப்படி சுகமுனிவர் வந்து இந்த மகாபாரத கதை எல்லாத்தையும் எடுத்து சொன்னவர் அவர்தான். அவர்தான் பின்னாடி வந்து எடுத்து சொல்லக்கூடியது அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்ப அப்பேற்பட்ட ஞானி, அப்பேற்பட்ட தவசீலர் சுகமுனிவர். இப்ப 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. குளத்தில் பெண்கள் எல்லாம் குளித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ முதல்ல சுகமுனிவர் ஆமா, முதல்ல சுகமுனிவர் போறாரு, அந்த இடத்த கிராஸ் பண்ணி போறாரு. பெண்கள் எல்லாம் அவங்க வாட்டு குளிச்சிட்டு இருக்காங்க. எதுவுமே இது பண்ணல, சலனமே இல்லை அந்த இடத்துல. அவர்கள் வாட்டு எல்லாரும் குளிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் பின்னாடி சுகமுனிவருக்கு பின்னாடி அவருடைய தந்தையார் வரார். தந்தையார் நடந்து வரும்போது எல்லாரும் உடனே தேடி எடுத்து அவர்களுடைய ஆடைகள் எங்க இருக்கு அப்படின்னு தேடி எடுத்து எல்லாரும் இது பண்ணாங்களாம். அப்போ இது வந்து மனசுக்குள்ள தந்தையாருக்கு ஓடிட்டு இருந்துச்சு. என்னன்னா, மகன் வந்து இளம் வயது, அவனுக்கு வந்து இளம் வயது, அவனை பார்த்து பெண்கள் எல்லாம் வெட்கப்பட்டு எடுத்து இருந்தா கூட ஒரு நியாயம் உண்டு அதுல. ஆனா நான் கிழவன், என்ன கண்டு ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு அவருக்கு வந்து மனசுக்குள்ள இது தோணிட்டே இருந்தது. ஆனா இதுக்கான பதில் தெரியாம ரொம்ப ஒரு இதுவாவே இருந்தது. அப்ப சரி, அந்த பெண்களையே கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களை போய் கேட்கிறார். அப்ப அவர்கள் சொன்னார்களாம், நாங்க இந்த இடத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நோட்டீஸ் கூட பண்ணல. யாரு? சுகருக்கு வந்து அது அவருடைய எண்ணத்திலேயே இல்லை. இந்த இடத்துல இப்படி ஒரு சினாரியோ நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவருடைய எண்ணத்திலேயே இல்லை. ஏன்னா அவருடைய நினைப்பெல்லாம் வே இறைவனோடையே இருக்குது. அவருக்கு எந்த சலனமும் இல்லை, அவர் இதை கண்டுக்கவும் இல்லை. அவர் வாட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க இத கவனிச்சிருக்கீங்க, அதனாலதான் நாங்க ஆடை எடுத்து போட்டது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ உங்களுக்கு மனம் வேற எங்கேயும் இல்லை, இங்க இருந்தது. அதனாலதான் எங்களுக்கு வெட்கமும் வந்தது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ என்னன்னா, நமக்கு மனம் எங்கே சலனப்படுதோ அப்பனா நம்ம அந்த வேற விஷயங்கள்ல இறங்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரிதான் இந்த ஐம்புலன்களை விடக்கூடாது, இந்த மாதிரி ஐம்புலன்கள் போயிடக்கூடாது அப்படிங்கறதான் இங்க மாணிக்க வாசகர் விண்ணப்பமாகவும் வைக்கிறார். அப்ப இந்த பாடலை நம்ம படிக்கலாம் இப்போ. உமா சிவகுமார். திருச்சிற்றம்பலம். கொள்ளேர் பிளவு அகலா தடம் கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லேனெனினும் விடுதி கண்டாய் நின் விழு தொழும்பின் புள்ளேம்புறம் வல்லேன் உத்தர கோசமங்கை கரசே கள்ளேன் ஒளியவும் கண்டு கொண்டாண்டது எக்காரணமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூமா. அடுத்த பாடல் இதே பொருள் படும்படியாக வருது. அதாவது, ஐம்புலன்கள் என்னை வஞ்சிக்கின்றது, என்னை பகைத்து ஏமாற்றுகின்றது, மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப. இந்த ஐம்புலன்களும் என்னை வஞ்சனை செய்யக்கூடியதாக தான் இருக்கு. யார் உன் மணிமலர்த்தாள் வேறுபட்டேனை விடுதி கண்டாய், அவற்றால் உன் திருவடியை விட்டு நான் விலகி விட்டேன். அது என்னை ஏமாத்தி வஞ்சகமாய் என்னை எல்லா இடத்துக்கும் இழுத்துட்டு போறதுனால உன்னுடைய திருவடியை விட்டு நான் விலகிடுறேன். அதனால நீ என்னைய விட்டுடாத அப்படின்னு சொல்றாரு. என் மனதிற்குள் இனிக்கும் தேனே,
அவர் மனசுக்குள்ள வந்துட்டாராம். இந்த இடத்துல அதையும் சொல்லிடுறார். தனியா பிரிஞ்சு இல்ல, மனசுக்குள்ள இருக்கிறார் இங்க. அடியாருனுடைய மனத்தில் அன்பு மீதூர அப்படின்னு பார்த்தோம். அன்புனா இங்க அந்த அன்பானவன் சிவபெருமானே, அந்த அன்பானவன் ஊறுகிறாராம், தேன் போல ஊறி இனிக்கும் தேனே அப்படிங்கிறார். அப்ப அந்த மாணிக்க வாசகருடைய மனதுலதான் இருக்கார். ஆனா இந்த ஐம்புலன்கள் உன்னைய விட்டுட்டு வேற எங்கேயோ கூட்டிட்டு போயிடக்கூடாது, என்னை ஏமாத்திடக்கூடாது, அதனால நீ என்னைய பிடிச்சுக்கோ, விட்டுடாதப்பா அப்படின்னு சொல்றார். சோ நீருப்பட்ட ஒளி காட்டும் பொன்மேனி நெடுந்தகையே அப்படின்னு. மீனா வைத்தியாச்சி. மீனா வைத்தியாச்சி அன்மியூட் பண்ணிக்கணும். கேக்குதாப்பா? இப்பதான் கேக்குதாச்சி. ஓகேம்மா, சாரிம்மா. திருச்சிற்றம்பலம். பொய்யவனேனை பொருளென ஆண்டொன்று பொத்தி கொண்ட மெய்யவனே விட்டிடுதி கண்டாய்விட முன்மிடற்று மையவனே மனம் உத்தர கோச மங்கை கரசே செய்யவனே சிவனே சிறியேன் பவன் தீர்ப்பவனே. தேங்க்யூ ஆச்சி. ஊரும் மட்டே அப்படின்னு, அதாவது அந்த மடு போல ஊறிக்கொண்டே இருப்பவனே அப்படின்னு அர்த்தம். அப்பனா இங்க வந்து மாணிக்க வாசகருக்கு உள்ளே ஊற்று போல அந்த சிவபெருமான் வந்து தேன் போல ஊறிக்கொண்டே இருக்கிறாராம். அப்ப அங்க வந்து சிவபெருமானும் இறைவனும் ஒன்றோட ஒன்று கலந்த தன்மையே தான் அந்த இடத்துல சொல்லப்படுது. இந்த இடத்துல அப்ப இங்க விண்ணப்பம் என்ன மாணிக்க வாசகர் வைக்கிறாரு, என்னைய இந்த தேன் போல இனிச்சு நீ உள்ள ஊறிக்கிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை நீ விட்டுடாத, நீ என்னைய பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுதான். அடுத்த பாடல். வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு உன் அருள் பெற்று துன்பத்தின் நின்றும் விளக்கிலேனை விடுதி கண்டாய் விரும்பும் அடியார் உள்ளத்து உள்ளாய் மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே கள்ளத்து உளேற்க அருளாய் கழியாத களி எனக்கே. அதாவது ஒரு வெள்ளத்துக்கு நடுவுல நல்ல நீர் ஆற்று வெள்ளம்னா கடல் தண்ணியை நம்ம எடுத்து குடிக்க முடியாது, ஆனா ஆற்று தண்ணினா நம்ம குடிக்க முடியும். அப்ப அந்த ஆற்று வெள்ளத்துக்கு நடுவுல நான் இருக்கேன், ஆனாலும் தாகம் என் தொண்டை வறண்டு போயிருக்கு, அப்படி இருக்கிறேன் நான், அதை எடுத்து குடிக்க தெரியாத மக்கா இருக்கிறேன் நான். உன் அருட்கடலில் இருந்தும் நான் துன்பத்துல இருக்கேன், உன் அருட்கடல்ல தான் இருக்கேன், ஆனா இன்னும் துன்பத்துல இருக்கேன், எனக்கு பேரின்பத்தை அருளாய், என்னை விட்டுடாம பேரின்பத்தை எனக்கு நீ அருளணும்பா அப்படின்னு சொல்றாரு. ஜெயம் அவர்கள். திருச்சிற்றம்பலம். வெள்ளத்துள் நாவற்றி ஆங்குன் அருள் பெற்று துன்பத்து நின்றும் வெள்ளக்கிலேனை விடுதி கண்டாய் விரும்பும் அடியார் உள்ளத்துள்ளாய் மண்ணும் உத்தர கோச மங்கை கரசே கள்ளத்துளேர் கருளாய் கழியாத களியனக்கே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஜெயம். அடுத்த பாடல். பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்று அடியேனை விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன் மற்ற அடியேன் தன்னை தாங்குனர் இல்லை என் வாழ் முதலே உற்று அடியேன் மிக தேறி நின்றேன் எனக்கு உள்ளவனே. இந்த உலகமே எதற்கு படைக்கப்பட்டது அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் போலதான், ஒரு யூனிவர்சிட்டி போலதான். ஏதாவது ஒண்ணு தெரியல அப்படின்னா அதை பத்தி படிச்சுக்கிறதுக்காகவோ, இல்ல நம்ம அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள இருந்து வெளியில வரும்போது நம்ம முன்னாடி இருந்த நிலையை விட மேம்பட்டு தேறி தானே வருவோம். அப்ப ஏதோ ஒண்ணு படிச்சுக்கிறதுக்காக ஒரு பயிலும் இடமாகத்தான் இந்த பூலோகம் இருக்கிறது. அப்ப பயில்றதுக்காக தான் இந்த ஒரு பெரிய பூலோகத்தையே உருவாக்கி சாரி அதுல நம்ம அனுப்பி நமக்கு என்ன அறியாமை இருக்கோ அதை போக்கிக்கிறதுக்காக தான் நம்மள இங்க அனுப்புறாங்களாம். அதனாலதான் எப்போதும் சொல்லும் போது இது ஒரு சாபத்தினால வந்தாங்க, சாபங்கிறது ஒரு காரணம் தான். அது ஒரு காரணம் என்னன்னா இதை போய் கத்துக்கிட்டு வரணும், அதற்கு நம்ம இங்க இறங்கி வரணும் அப்படிங்கிறதுதான். அப்போ பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி, அப்போ நம்ம என்ன இங்க வந்து கத்துக்கிறதுக்காக வந்து, ஆனா என்ன பண்றோமா, பிழையே பெருக்கி கொண்டு இருக்கிறோமா, தப்ப இன்னும் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோமா. அப்போ எப்போ வந்து
நம்ம வினை கழியுது அப்படின்னா, நமக்கு கடின காலம் வரும்போது, துன்ப காலங்கள் வரும்போது நம்மளுடைய பல வினைகள் கழியுது. அப்ப அந்த பல வினையை கழிக்கிறதுக்குத்தான் நம்ம இங்கேயும் வரோம். அத கழியுது. நம்மளுடைய புண்ணிய காலம் இருக்கு இல்லையா? அப்போதான் நிறைய பிழைகளை செய்யறோமா. ஏன்னா புண்ணிய காலங்கள்ல நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டா இருப்போம். கம்ஃபர்ட்டா இருக்கும்போதுதான் ஏக பாவங்களை சேர்த்துக் கொள்கிறோமா. அப்போ பிழையே பெருக்கி அந்த ஆம், சுருக்கும் அன்பின் அந்த பிழையை பெருக்கினதுனால அன்பு சுருங்குது, என்னுடைய அன்பு சுருங்கி போயிடுச்சு அப்படின்றார். இப்ப இதையே திருநாவுக்கரசரும் சொல்றார். இன்னைக்கு முருகப்பன் அவர்கள் அழகா அந்த பாடல் பாடி அனுப்பிச்சிருந்தாங்க. சோ அதுல ஆஹ் விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வளல் உன்னிய புகிலவை ஒன்றும் இல்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே. பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. நம்ம வந்த நோக்கம் என்ன? வினையை கழிப்பதற்காக வந்தது. ஆனால் நாமும் என்ன செய்கிறோம்? பாவத்தை பயில்கிறோமா? இங்க பாவத்தை பயில்றதுக்காக வந்தோம் இல்லையே. பிழையே பெருக்கி கொண்டிருக்கிறேனே, என்ன செய்யறது, இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கறத இங்க மாணிக்க வாசகரனுடைய இதுவும் இருக்கு. அப்ப என்ன செய்யறதுன்னா, இங்க திருநாவுக்கரசர் சொல்லிடுறாரு, நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. நாமம்தான் நன்னி நின்று அறுக்கும். அவருடைய சிந்தனையிலேயே இருக்கணும். ஆனா அவருடைய சிந்தனையிலே இருக்கிறதுங்கிறது வேற. நம்ம வெளி உலகங்களுக்கு போகணும், 4 பேரை பார்க்கணும், எல்லா வேலைகளையும் செய்யணும். அப்படி இருக்கும்போது அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ரொம்ப மிக மிக கடினம் தான். அப்போ அப்படி இருக்கிறதுனாலதான் இந்த நாமம் நம்ம ஒரு கயிறு போல பிடிச்சுக்கணுமா, அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா. வேற எங்க எதை பார்த்தாலும் இந்த நாமம் உள்ள ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த நம்மளுடைய பாவங்களை அறுப்பதற்கு அதுவே வழி அப்படின்னு நாவுக்கரசர் சொல்றாரு. இங்க மாணிக்க வாசகர் சொல்றது, சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய். பாருப்பா, நான் என்னுடைய அவல நிலையை பாரு. நான் இங்க பெற்றுக்கொண்டு இங்க பிழையை பெருக்கி இருக்கிறேன், அன்பு சுருங்கி போயிருக்கேன். வெற்று அடியேனை விடுதி கண்டாய். விடிலோ கெடுவேன். நீ என்னை விட்டுட்டனா நான் கெட்டு போயிடுவேன். அதனால நீ என்னை விட்டுறாத. உன் அருளை பெற்றும் நான் பிழைகளை செய்தேன். உன் அருள் எனக்கு இருந்தும் நான் உன் அருளை பார்த்தும் கண்டும் அனுபவிச்சும் இன்னும் பிழை செஞ்சுகிட்டு இருக்கேன். அதனால என்னிடம் அன்பு மிக குறைவு. ஆனா நீ என்னை விட்டுடாத. என்னை உன்னை தவிர தாங்குபவர் எவரும் இல்லை. அதனால உன்னைய தவிர என்னை யாராலையும் தாங்க முடியாது. அதனால நீ என்னை விட்டுடாத அப்படிங்கிற விண்ணப்பம். மீனாட்சி அண்ணாமலை. பெற்றது கொண்டு பிழைய பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய். விடிலோ கெடுவேன். மற்றடியேன் தன்னை தாங்குனரில்லை என் வாழ் முதலே. உற்றடியேன் மிக தேறி நின்றேன் எனக்குள்ளவனே. திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ மீனா, ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த பாடல். கொழுமணி ஏர் நகையார் கொங்கை குன்றிடை சென்று குன்றி விழும் அடியேனை விடுதி கண்டாய். மெய்மை முழுதும் கம்பித்து அழும் அடியாரிடை ஆர்த்து வைத்து ஆட்கொண்ட அருளி என்னை கழுமணியே இன்னும் காட்டு கண்டாய் நின்புலன் களலே. பெண்களின் மாயையில் சிக்கி அழியும் என்னை விட்டுவிடாதே. உன் மீது அன்பால் உருகி அழும் உண்மை அடியார்களோடு என்னை சேர்த்துவை. இந்த மாயைங்கிற உலகத்துல பல விஷயங்கள் நம்மளை இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு சுழற் காற்று போல, ஒரு பொத குழி போல, அது மாதிரி நம்மளை அப்படியே இழுத்து கொண்டே போயிடும். நம்ம அதுக்குள்ளதான் போறோம் அப்படிங்கறதே தெரியாது. ஸ்டார்டிங்ல நமக்கு ஒரு சலனம் இருக்கும், நம்ம இதுக்கு போகணுமா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அதுல அப்படியே கம்ஃபர்டபுளா இருக்கும்போது நம்மளும் அதுல போவோம், நம்மளும் அதுல எல்லாம் பண்ணுவோம். கடைசியா நம்மளும் அந்த பாவத்துல பங்கு கொள்வோம். அது நம்மளே உள்ள போறோங்கிறத தெரியாமையே போவோம். இப்போ அப்படி இருக்கக்கூடிய இதுல அப்படியெல்லாம் என்னை விட்டுடாம அடியார்களோடு சேர்த்து வை. அடியார்களோடு சேர்த்து வச்சேன்னா அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் அப்படி இழுத்து கொண்டு போகக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் நமக்கு இல்லாம, அந்த என்விரான்மெண்ட் சூழ்நிலையை கூட அந்த மாதிரி இல்லாம எனக்கு பண்ணிடு. நீ எனக்கு அடியார்களோடையே என்னை எப்போதும் வச்சிரு. அப்பதான் உன்னைய பற்றி போற்றி பேசுறது, உன்னைய பத்தி நினைக்கிறதுக்கு
ஒரு 2-4 அடியார்கள் ஒரு இடத்துல ஒண்ணா சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா யாரை பத்தி பேசுவாங்க? இறைவனை பத்தி தான் பேசுவார்கள். இதற்கு ஆழ்வார்கள்ல ரொம்ப ஒரு அழகான ஸ்டோரி இருக்கு. ஆம், முதல்ல ஒரு பயங்கர மழையாம். இடி மின்னலோட பயங்கரமான மழையாம். அப்போ ஒரு ஆழ்வார் என்ன பண்ணாரு, ஒரு ஒரு ஓலை குடிசை ஒண்ணு. அதுல வந்து அத பாக்குறாரு. பார்த்து அந்த மழைக்காக அங்க ஒதுங்குறார். சரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம் அப்படின்னு. அதுல ஒரு ஆள் அந்த ஓலை குடிசையில ஒரு ஆள் படுத்துக் கொள்ளும்படியாக இடம் இருக்கு. கால் நீட்டி நல்லா படுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. அப்ப அவர் உள்ள போயிடுறார். உள்ள போனதுக்கு அப்புறம் நின்னுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஒரு அடியார் வரார். இன்னொரு அடியார் வரும்போது நல்லா தாராளமா அடியார்களுடைய மனம் மிக பெரிது. இடம் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் மனமானது மிக பெரியது. அதனால எவ்வளவு பேர்னாலும் வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு மனம் உண்டு. அதனால நல்லா வாங்க உள்ள வாங்க அப்படின்னு. இப்ப 2 அடியார்கள் நல்லா தாராளமாக 2 பேரும் உட்கார்ந்து கொள்ளலாம். படுக்க முடியாது. ஒரு ஆள் தான் படுக்கிறதுக்கான இடம். சோ 2 பேரும் தாராளமா உட்கார்ந்து கொள்ளலாம். இப்ப உட்கார்ந்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஆம், யார பத்தி பேசுவாங்க? இறைவனை பத்தி தான் பேசுவார்கள். அப்ப ஒரு அடியார் வராரு. நல்லா தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்லி அவரையும் கூப்பிட்டுக்கிறாங்க. இப்போ 3 பேரும் அந்த இடத்துல நிற்க தான் முடியும். அவ்வளவுதான் இடம் இருக்கு. 3 பேரும் எந்திரிச்சு நின்னுகிட்டு இருக்காங்க. இப்போ அஹ் அழைக்காமல் இந்த புகுந்து வருவது யாருடைய வழக்கம் அப்படின்னா எம்பெருமானுடைய வழக்கம் புகுவது என்பது. ஏன்னா இங்க அழைக்கவில்லை. 4வதா யாரோ ஒருத்தர் வரவானும் கேட்கல. நம்ம இவர்களும் அழைக்கவும் இல்லை. யாரோ போட்டு நெருக்குறாங்க. இருட்டுல தெரியவே இல்லை என்ன நடக்குது. யாரு 4வதா இருக்கிறது யாரு அப்படின்னா ஒன்னும் சப்தமும் இல்ல. சொல்லவும் மாட்டேங்கிறாங்க யாரு அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல இடமே இல்லாதபடி 3 பேரையும் நெருக்குறார். அப்ப இது யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒவ்வொரு பாசுரங்களை பாடுகிறார்கள். அந்த பாசுரங்கள் எனக்கு அவ்வளவு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனா ஒருத்தர் வந்து ஆஹ் அகல் விளக்க கொண்டு அகல் விளக்க வச்சு அதுல எண்ணெய் ஊத்தி திரி போட்டு நான் வந்து விளக்க ஏத்துறேன். அந்த விளக்கினுடைய ஒளியில நான் யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முதல் ஆழ்வார் பாடுறாரு. அப்பயும் யாருன்னு தெரியல. 2வது ஆழ்வார் வந்து இந்த உம் வையகத்தையே ஒரு அகல் விளக்காக்கி அதுல இங்க இருக்க அந்த ஜீவன்களை எல்லாம் அதுல எண்ணெயாக ஊற்றி திரிய போட்டு நான் வந்து ஏத்துறேன். யாருன்னு யாருன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி விளக்கேத்தி பாடல்ல விளக்கேத்தி பாடுறாங்க. அப்படி பாடணும்னா அப்பயும் தெரியல யாரு இருக்காங்கங்கிறது தெரியல. 3வது ஆழ்வார் பாடுகிறார். தன்னுடைய நெஞ்சத்தை விளக்காக மாற்றி அந்த நெஞ்சத்துல தன்னுடைய ஆஹ் ஆன்மாவை அதுல நெய்யாக ஊற்றி தெரிய போட்டு நான் விளக்கு ஏத்துறேன். அந்த ஒளி ரூபத்தில் இங்க இருப்பது யார் என்று தெரிய வேண்டும் அப்படின்னு அந்த பாடலை பாடுறார். அப்ப பாடும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய வெளிச்சம் ஒண்ணு வருது. காமிக்கிறது அங்க தரிசனம் கொடுக்கிறது வந்து எம்பெருமான. ஏன்னா அடியார்கள் எங்க இருக்கிறார்களோ அங்கே எம்பெருமானை பற்றிய பேச்சு தான் இருக்கும். அந்த எம்பெருமானை பற்றி பேசும் இடங்களில் எல்லாம் நினைக்கும் இடங்களில் எல்லாம் அங்கே எம்பெருமான் வீற்றிருக்கிறார். அது முதல்ல வந்து உட்கார்ந்து ஆர்வமா கேட்கறது யாரு அப்படின்னா பேசக்கூடிய இடத்துக்கு நடுவுல வந்து உட்கார்ந்து கொள்வது யாருன்னா யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த எம்பெருமானே வந்து அமர்ந்து கொள்வாராம். அழையா விருந்தாளியாக வந்து அமர்ந்து கொள்வாராம். அப்படி நம்ம நினைக்கக்கூடிய மனங்களிலும் பேசக்கூடிய இடங்களிலும் அவர் வந்து இருக்கிறார். அப்படி அந்த அடியார்களோடு என்னை சேர்த்துவை. அடியார்களோடு மட்டும்தான் நான் இருக்கணும். வேறு எந்த விஷயத்தையும் பேசுபவர்களோடு வேற நம்மளை இதுல இருந்து தள்ளி கொண்டு போகிறவர்களோடு என்னை சேர்க்காதே என்கிறார். இந்த பாடலை நம்ம பார்க்கலாம். முத்துக்குமார் பொன்னழகப்பன் அவர்கள். திருச்சிற்றம்பலம். கொழுமணியே நகையார் கொங்கை குன்றிடை சென்று குன்றி விழுமடியேனை விடுதி கண்டாய்மை முழுதும் கம்பித்து அழுமடியாரிடை ஆர்த்து வைத்து ஆட்கொண்டு அருளி என்னை கழுமணியே இன்னும் காட்டு கண்டாய் நின் புலன் கழலே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ அண்ணா. அடுத்தது 131வது பாடல். சச்சையனே மிக்க தன் புனல் விண் கால் நிலம் நெருப்பு ஆம் விச்சையனே விட்டிடுதி கண்டாய் வெளியாய் கரியாய் பச்சையனே செய்ய மேனியனே ஒன்பட அரவ கச்சையனே கடந்தாய் தடம் தாழ அடல் கரியே.
நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என ஐம்பூதங்களாக விரிந்து நிற்கும் வித்தைக்காரனே, நீயே உலகமாகவும் இருக்கிறாய். அத்தகைய நீ என்னை கைவிடாது. எங்கும் நீந்தான் இருக்க. நான் எங்க பார்த்தாலும் எனக்கு உன்னுடைய ஞாபகம் தானே வரணும். ஆனா நான் வேற எதையோ நினைக்கிறேனே. நீ அப்படி எங்கும் இருக்கக்கூடிய நீ என்னைய விட்டுடாத. நான் எப்போதும் உன்னையே நினைச்சுக்கிற மாதிரி என்னைய வச்சுக்கோ அப்படின்னு சொல்றார். இந்த பாடலை பாடலாம். சாலா நாகப்பனாச்சி. தச்சயனே மிக்க தன் புனல் விண்கால் நிலம் நெருப்பாம் விச்சயனே விட்டிடுதி கண்டாய் வெளியாய் கரியாய் பச்சயனே செய்ய மேனியனே ஒன்பட அரவ கச்சையனே கடந்தாய் தடம் தாழ அடல் கரியே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஆச்சி. இந்த அடல் கரி அப்படிங்கிறது வந்து மத யானை அப்படின்னு அர்த்தமா. மதம் கொண்ட யானை. யானை வந்து தன் இயல்புல வந்து ரொம்ப மிகவும் போற்றுதலுக்குரிய குணம் உடையது வந்து யானை. ஏன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அவ்வளவு தெம்பு எல்லாம் இருக்கும். ஆனா தான் வளர்த்த பாகன் கிட்ட வந்து ஒரு குழந்தையை போல மிகவும் தாழ்மையாக குழந்தையை போல நடந்துக்கும். அந்த பாகனை அதுவே தன்னுடைய ஸ்ட்ரெங்க்ல தூக்கி அதுவே மேல தூக்கி உட்கார வச்சுக்கும். இப்படி அவ்வளவு எளிய தன்மை உடையது அந்த யானைக்கு. அப்படி போற்றுதலுக்கான அவ்வளவு குணம் உண்டு. ஆனால் அதே யானைக்கு மதம் பிடிக்கும் போது தான் வளர்த்த பாகனையே தன்னை வளர்த்த பாகனையே அது எடுத்து கொல்லக்கூடிய அளவுக்கு அதுக்கு வந்து இது உண்டு. சோ அது போல இந்த ஐம்புலன்கள் வந்து தனக்கு வஞ்சகம் செய்யுது. அந்த மத யானை போல தெரியுமே என்னைய வந்து நீ வந்து விட்டுடாத, அந்த மாதிரி மாறி என்னை தடம் மாறி போக விட்டுடாத அப்படின்றாரு இந்த இடத்துல. 131வது பாடல் புவனாசங்கர். சிவா திருச்சிற்றம்பலம். அடல் கரி போல் ஐம்புலன்களுக்கஞ்சி அழித்த என்னை விடற்கரியாய் விட்டுடுதி கண்டாய் விழு தொண்டர்கல்லா தொடர்கரியாய் சுடர் மாமணியே சுடு தீச்சுழல கடல் கரிதாய் எழு நஞ்சமுது ஆக்கும் கரை கண்டனே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். அடல் கரியே, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் இருக்கா? நான் விட்டுட்டேனா? கச்சையனே கடந்தாய் தடம் தாழ அடல் கரியே. அடுத்த பாடல். அடல் கரி போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த என்னை விடற்க அறியாய் விட்டெடுதி கண்டாய் விழு தொண்டர்க்கு அல்லால் தொடர்க்க அறியாய் சுடர்மாமணியே சுடுதீ சுழல கடல் கரித ஆய் எழுநெஞ்சு அமுது ஆக்கும் கரை கண்டனே. அடல் கரி போல், அதாவது மதம் பிடிச்ச யானைக்கு எப்படி எல்லாரும் பயந்து ஓடுவார்களோ அது போல என்னுடைய ஐம்புலன்களும் மதம் பிடிச்ச யானை மாதிரி தான் இருக்குது. அதுக்கு அஞ்சு நான் அது போக்குல போய்கிட்டு இருக்கேன். அது போல இருக்கக்கூடிய என்னை நீ விட்டுடாதப்பா அப்படின்றாரு மாணிக்கவாசகர். யானையை கண்டு அஞ்சுவது போல ஐம்புலன்களுக்கும் அஞ்சி அழியும் என்னை விட்டு விடாதே. கொடிய நஞ்சையே அமுதாக மாற்றிய உனக்கு என் துயரத்தை துடைப்பதும் கடினமோ. அந்த பெரிய விஷயத்தையே எடுத்து விழுங்கி நீ எல்லாரையும் காப்பாத்துன. இந்த இத பண்றதுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா என்ன? அதனால இதுல என்னை விட்டுறாத, என்னைய காப்பாத்திடு அப்படின்னு சொல்றாரு. அனு அவர்கள். ஆடல் கரி போல் ஐம்புலன்களுக்கஞ்சி அழிந்த என்னை விடற்கரியாய் விட்டுடுதி கண்டாய் விழு தொண்டர்கல்லால் தொடர்கரியாய் சுடர் மாமணியே சுடு தீச்சுழல கடல் கரிது ஆயழு நஞ்சு அமுது ஆக்கும் கரை கண்டேனே ஆக்கும் கரை கண்டேனே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். கரை கண்டனே. கண்டன்னா வந்து அந்த கரைனா வந்து அந்த கழுத்துல வந்து அவன் நஞ்சு உண்டதுனால கருப்பாக இருக்கும், நீல கண்டனாக இருக்கிறார். சோ அந்த கரை கண்டன்னா கழுத்து. ஓகே. தேங்க்யூ.
அடுத்தது கடைசி பாடல் இன்றைக்கு. வலைத்தலை மான் அன்ன நோக்கியர் நோக்கின் வலையில் பட்டு மிளைத்த அலைந்தேனை விடுதி கண்டாய் வெள்மதியின் ஒற்றை கலைத்தலையாய் கருணாகரனே கையிலாயம் என்னும் மலைத்தலைவா மலையாள் மணவாளா என்பாள் முதலே. பெண்களின் பார்வை என்னும் வலையில் சிக்கி தவிக்கிறேன். கருணை கடலே, கையிலை நாதா, என்னை இந்த வலையிலிருந்து விடுவித்து உன் அடியில் சேர்த்துக்கொள். இந்த இந்த அடியிலிருந்து இதுல இருந்து என்னை விடுவித்து நீ தான் சேர்த்துக்கணும். ஒரு வலையில சிக்கிய மான் போல எப்படி வந்து துடிக்குமோ, அது தவிக்குமோ, தப்பிக்க தெரியாம அது தவிக்குமோ, அது போல நான் வந்து இதுல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னைய வந்து நீ வந்து காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கடைசியா பெரிய அண்ணே சைன் அப் பண்ணிருக்காங்க. சிவா திருச்சிற்றம்பலம். வலைத்தலை மான் அன்ன நோக்கியர் நோக்கின் வலையில் பட்டு மிலை தலைந்தேனை விடுதி கண்டாய் வெள்மதியின் ஒற்றை கலைத்தலையாய் கருணாகரனே கையிலாயம் என்னோம் மலைத்தலைவா மலையாள் மணவாளா என் வாழ் முதலே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். இன்னும் ஒரு பாடல் இருக்கு. யாரையும் நடுவுல விட்டுட்டேன்னா 143. ஓகே. ஒன்றும் மன்னவனே ஒன்றும் 6 அறியா சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே விட்டிடுதி கண்டாய் மிக்க வேத மெய்நூல் சொன்னவனே சொல் கழிந்தவனே களியா தொழும்பர் முன்னவனே பின்னும் ஆனவனே முழுதையுமே. ஒன்றும் அறியாத சிறியவன் நான். நீ எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதாவது சொல்லை கடந்து நிற்கக்கூடியவன் நீ. சொல்லுக்கு அடங்காதவர், சொல்ல முடியாதவர். இதுல முதல்ல மாணிக்க வாசகர் வந்து சொல்லிட்டாரு. நான் அவனைய அவர் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இதை நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? ஆனந்த பரவசத்திலேயோ இல்ல ஆனந்தாதீதத்திலேயோ சொல்றாரு. அதாவது நான் இதை எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? சொன்னாலும் புரியுமோ? அதை அனுபவிச்சுத்தானே பார்க்கணும் அப்படின்னு ஒரு பாடல்ல சொன்னார். அது போல அந்த சொல்லை கடந்து இருக்கக்கூடியவன், சொல் கழிந்தவனே. அதுக்கப்புறம் அங்கு மௌனம் தான் நிலவும். எந்த சந்தேகமும், எந்த கேள்வியும், எந்த தேடல் எதுவுமே கிடையாது. அவரை கண்டு அந்த அந்த மெய் உணர்ந்த மாத்திரத்தில். அப்படி மன்னவனே நீ எவ்வளவு பெரிய வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. நான் சிறியவன், இது எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு இன்பம் தரும் மின்னல் போன்றவனே. உன்னுடைய அவர் பார்த்த அந்த இதை வந்து விவரிக்கிறார். ஒரு மின்னல் போல உன்னுடைய உருவம் இருக்கு அப்படின்னு. இந்த மின்னல் போலன்னு சொல்லும் போது லலிதா சஹஸ்ரநாமத்துல வந்து குண்டலினி சக்தி மூலாதாரத்துல இருந்து நம்மளுடைய ஆக்ஞ சக்கரத்துல கலக்கும் போது சேரும் போது ஒரு மின்னல் வெட்டு போல அது வந்து வெட்டி சேருது. எல்லா சக்கரங்களும் வந்து அலைன் ஆகும்போது ஒரு மின்னல் போலதான் இருக்கு அப்படிங்கிறது அங்கேயும் சொல்லப்படுது. சோ அதையே இங்கேயும் அவரும் சொல்றார், மாணிக்க வாசகரும் சொல்றார். நீயே வேதமாக இருக்கிறாய். இந்த இடத்துல அந்த உத்தரகோச மங்கை அந்த வேதத்துக்குள்ள உரிய தலம் அப்படிங்கிறதுனால இந்த பாடல்ல அதுவும் வருது. நீயே வேதமாக இருக்கிறாய், வேதத்திற்கு அப்பாற்பட்டவனாகவும் இருக்கிறாய். வேதமாக இருக்கிறதுனால அந்த வேதம் தான் நீங்கிறது கிடையாது, அதுக்கும் அப்பாற்பட்டவன் நீ. உலகமே நீதான் எனும் போது என்னை மட்டும் ஏன் தவிக்க விடுகிறாய்? எல்லாமே நீயா தானேப்பா இருக்கிற, அப்ப என்னையை மட்டும் விட்டுறாத, என்னையும் அதோட சேர்த்து ஆட்கொண்டு விட்டார், என்னைய விட்டுறாத அப்படிங்கறதுதான் இங்க சொல்றது. இங்க நான் யாரையும் நீங்க சைன் அப் பண்ணி விட்டுட்டேனா சொல்லாம? இல்ல மீனா, just did couple of times ஒரே பாட்டு 2 தடவை பாடினா ஓகே. ஓகே, அப்ப இதை யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அனு, அருண், அளவு. நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களே. சரி, நான் மீனாட்சுக்கு அவர்களோடது முதல்ல பார்த்தேன். சரி, நான் அதுல போறேன், அந்த ஆர்டர்ல போறேன். மன்னவனே ஒன்று மாறறியா சிறியேன் மகிழ்ச்சி விண்ணவனே விட்டிடுதி கண்டாமிக் வேதமை நூல் சொன்னவனே சொல் கழிந்தவனே களியா தொழும்ப முன்னவனே பின்னும் மாணவனேயும் முழுதையுமே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம்.
ஆம், இதுல அருணகிரிநாதரோட திருப்புகள்லையுமே ஒரு ஒரு லைன் வருதா? நீங்க பாடி முடிச்சோன்னு அந்த மியூட் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுல இங்க உத்தரகோச மங்கையை சொல்வது போல மந்திரமென வரு அருணகிரிநாதர் எப்படி சொல்றார்? இந்த உத்தரகோச மங்கை வந்து உபதேசம் அப்படின்னு சொல்றாங்க. உபதேசம்னா ஆகாஷ ரூபம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆகாஷ ரூபம், வேதம், உபதேசம் இதெல்லாம் சொல்லும்போது மந்திர உபதேசம் தான். அந்த ஸ்தலமே மந்திர உபதேசத்துக்குள்ளதுதான். அத அப்ப அருணகிரிநாதரும் அப்படித்தான் சொல்றாரு. மந்திரமென, இது எந்த பாடல்னு தெரியல, பட் இந்த லைன் மட்டும் மந்திரமென வரு மங்கை மாநகர். மங்கை மாநகர்னு சொன்னாவே அது வந்து உத்தரகோச மங்கை தானா. மங்கை மாநகர் உரை மைந்தனே அமரர்கள் பெருமாளே அப்படின்னு மந்திரம் என வரும். அதாவது மந்திரமாக நீ வந்தது மங்கை மாநகர்ல, அங்கதான் நீ வந்த, அங்க உரை மைந்தனே அமரர்கள் பெருமாளே, அமரருடைய பெருமாளே அப்படிங்கறத இங்க அருணகிரிநாதர் சொல்றதாக வருது. அடுத்தது பிரார்த்தனை குருப்பனவர்கள். Yeah, thank you, Meenakshi. So I'll be singing a couple of lines from Manikavasagar Peruman அருளிச் செய்த திருவுந்தியார் 14வது திருப்பதிகம். A couple of lines from that and then followed by the prayer song. திருவுந்தியார் வந்து தில்லையில் அருளியது. வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பர ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி பர ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர்த்தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர தச்சு விடுத்தலும் தாமடி இட்டலும் அச்சு முறிந்ததென்று உந்தி பர அழிந்தன முப்புறம் உந்தி பர உய்யவல்லாரொரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி பர இளமுளை பங்கனென்று உந்தி பர சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஆடியவா பாடி உந்தி பர உருத்திரநாதனுக்கு உந்தி பர உருத்திரநாதனுக்கு உந்தி பர. திருச்சிற்றம்பலம். பிரேயர் சாங். குழைத்தப்பத்து திருப்பரந்தூரில் அருளியது. குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கனவாய் எனையாழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒழிவதே அம்மானே உன் அடியேற்கே வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ அது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. சிவா திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. வையம் நீடுக மாமழை மன்னுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலைத்து ஓங்குக தெய்வ வெண்திருநீர் சிறக்கவே எல்லா வளத்தோடும் என்றும் நலம் பெறவே வல்லாய் திருமகளே வந்திடுக சொல்லாலே பாடிப் பரவுகிறோம் பால் போலே எங்கள் மணியில் கூடி வருவாய் குழைந்து வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் பூதலும் மாதும் வாழ்க பொன்மழை பொழிந்து வாழ்க வேத ஆகமமும் வாழ்க வேந்தர் செங்கோலும் வாழ்க தீதில் அஞ்செடுத்து நீரும் சிவனடியாரும் வாழ்க வாதவூர் இறை புராணம் படித்தவர் கேட்டோர் வாழ்க பிழைப்புறுத்தல் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நெல்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. திருச்சிற்றம்பலம்.
ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ மீனா. தேங்க்யூ மீனா. தேங்க்யூ மீனா. மீனா, எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் மீனா. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஜென்ரலா இந்த திருவாசகம் ஃபுல்லா இந்த ஐம்புலங்கள் தான் நம்மளுக்கு அகென்ஸ்டா ஒர்க் ஆகிற மாதிரி தானே நம்ம ஜென்ரலா அது சொல்றோம். பட் ஆனாலும் மனித பிறவி தான் இருக்கிறதுலே ஒரு சேக்ரடான பிறவின்னு சொல்றாங்க இல்லையா? கடவுளை ரியலைஸ் பண்றதுக்கு இந்த பிறவி எடுத்தாதான் நம்ம லிபரேட் ஆக முடியும்னு சொல்றாங்க, மோக்ஷா. ஸோ அதை பத்தி எதுவும் டச் பண்ணல இல்ல திருவாசகம்ல அந்த இதுல? இது அது எப்படின்னா ஒரு நம்ம வந்து அதாவது ஒரு குறையோட இருக்கும்போது, அதாவது தேவர்கள் எல்லாம் இப்போ வந்து எல்லாரும் புண்ணியம் செய்தவர்கள் தான். புண்ணியம், அதாவது புண்ணியம்னா என்னன்னா, அவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும்னா, தேவர்களுடைய இதுவே வந்து சரிசமமாக இருக்குமா. நம்ம இப்போ நம்மளுடைய உடலே வந்து இடப்பக்கமும் வலப்பக்கமும் சிமெட்ரிக்கா இருக்காதான், வேறுபட்டு தான் இருக்குமா. அதனால ஏற்ற இறக்கங்களோட இருக்கும். நம்மளுடைய வாகே அப்படிதான். ஆனா தேவர்கள் வந்து சரிசமமாக, அந்த சமமாக பாவிக்கும் தன்மை உடையவர்கள், எல்லோருக்கும் உதவி செய்யும் தன்மை உடையவர்கள், எத்தனை தடவை கேட்டாலும் உதவி செய்யக்கூடிய தன்மை உடையவர்கள். அவர்களுக்கும் மேல மும்மூர்த்திகள், இப்படி எல்லாரும் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் இறைவனை வேண்டுகிறார்கள், நீயே வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனாலும் இறைவன் அதாவது மும்மூர்த்திகள் கேக்குறாங்க, தேவர்கள் கேட்கல. தேவர்கள் அடுத்தடுத்த நிலைக்கு போறதுக்கு இப்போ 14 லோகங்கள் சொல்லப்படுது. அதுல வந்து பூலோகம் வந்து கீழ இருந்து பாதாள லோகத்துல இருந்து வந்தோம்னா 7வது பூலோகம் வருது. அதற்கு மேல 7 லோகங்கள் சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொரு லோகத்துக்காக தான் போகணும், அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு அந்த தேவர்கள் ஒவ்வொன்னா நினைச்சு ஒவ்வொரு ஆன்மாவை பொறுத்து அடுத்தடுத்து எலிவேட் ஆகி போறாங்க. அப்படி அதை கேட்கிறார்கள். மும்மூர்த்திகள் பரம்பொருளை அறிந்தவர்கள்ங்கிறதுனால அந்த பரம்பொருளை அடையணும்னா மும்மூர்த்தி, அதாவது எத்தனையோ ஒரு அளவு காலம் இருக்கு, யுகங்கள். ஒரு அப்ராக்சிமேட்டா 1000ன்னு வச்சுக்கோமே. 1000 யுகங்கள் முடிஞ்சா ஒரு பிரம்ம காலம் முடியுது. அப்படி 1000 பிரம்ம காலம் முடிஞ்சா ஒரு விஷ்ணு காலம் முடியுது. அப்படி 1000 விஷ்ணு காலம் முடிஞ்சா ஒரு ருத்ரருடைய காலம் முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர்களுக்கும் முடியுது. அப்ப முடியும் போது என்ன பண்றாங்க, எப்படி முடியுது அவர்களுக்கு அப்படின்னா, முடியும் போது பூலோகத்துலதான் வந்து பிறக்கிறார்களாம். ஏன் அப்படின்னா, பூலோகத்துல குறைகளோடு பிறக்கிறோம். அப்போ குறைகள்னா ஏதோ அதுக்குதான் ஒரு சாபம். அங்க அது ஒரு காரணம், அந்த போறதுக்கு ஒரு காரணம். இந்த சாபம் அப்படிங்கறத நம்ம வாங்கணும்னா அதை கழிக்கிறதுக்காக இங்க வர்றோம். அப்போ அந்த கழிக்கிறதுக்காக வரும்போது, இப்ப நம்ம முன்னாடி பார்த்த மாதிரிதான் நல்லா கை கால் பலத்தோட எல்லாம் இருக்கும்போது கோயில்ல சாமி தரிசனம் போய் பாக்குறோம் அப்படின்னா, நல்லா நேரம் நின்று நீ கியூல நின்று எவ்வளவு பெருசா கியூ இருந்தாலும் நீ பின்னாடி நின்று வாப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். இதே குழந்தையோடையோ இல்ல நடக்க முடியாதவங்களோ இல்ல மிகவும் பயத்துல வந்தாங்கன்னா அவர்களுக்கு தனியா ஸ்பெஷலா நீங்க முன்னாடி வந்துருங்க பாத்திரலாம் அப்படின்னு முன்னாடி கூப்பிட்டுட்டு போறோம். இது இயற்கை. அது போலதான் இந்த அந்த பிரம்மாவை சாபமே வாங்கி வந்தாலும் இங்க அந்த குறையோடு இருப்பதனால இப்போ மனித பிறவியாக இருந்து இறைவனை அழைக்கும் போது இறைவன் வந்து முக்தியை கொடுக்கிறார். மனிதனுக்குத்தான் முக்தியை கொடுக்கிறார். ஆனா விலங்குகளுக்கும் உண்டு, முக்தி உண்டு. இதுல வந்து எல்லோருக்கும் உண்டு, அது பாகுபாடும் இல்ல. ஆனா விலங்கா பிறக்கும் போது நினைக்கிறது கம்மி, நினைக்க முடியாது. அப்படியே மீறி அந்த விலங்கு நினைச்சதுன்னா கண்டிப்பா உண்டு. எந்த ஜீவனா இருந்தாலும் இறைவனை நினைச்சு அந்த சோல்ஃபுல் கிரை அது வந்து பண்ணும்போது கண்டிப்பா அந்த இறைவன் இறங்கி வர்றார். அதுல இந்த மானிட பிறவிக்கு மட்டுமே உரித்தானது இந்த முக்தி அப்படிங்கிறது. அதுதான் இதுக்கான. அதனாலதான் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஏன்னா இதுலதான் ஒரு சாய்ஸ் நமக்கு இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. அதை நம்ம தெரியாம வேற எதுலயும் போயிடக்கூடாது, இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த இதுவா இருக்குது. அந்த ஐம்புலங்களும் நம்மளோட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும், அதுக்கேத்த மாதிரி இருந்தா நம்ம அது ஃப்ரெண்ட் ஆகாதான். அதனாலதான் இறைவனை நோக்கி அதை வந்து நம்ம ரொம்ப அதை வந்து டேம் பண்ணணும், அது என்ன சொல்றது, வளர்க்கணும் அப்படின்னு. டிசிப்ளின் அண்ட் ஹேபிட். ரொம்ப கஷ்டம்தான். கடைசி எப்படி வந்துரும், நான் எல்லாம் தப்புதான்ப்பா பண்ணுவேன், தயவு செஞ்சு என்னை காப்பாத்திரு அப்படின்னு. பட் நீங்க சொல்ற மாதிரி அந்த நாமம் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் அதுலயே தான் நம்ம இருந்தா ஐ திங்க். ஆமா ஆமா, நாமம் தான். ஏன்னா அதுதான் சொல்றாரு குருநாதரும் யோகிராம் ஐயாவும், பக்தி இருக்கோ இல்லையோ. அப்போ ஒருத்தவங்க போய் கேக்குறாங்க, பக்தி இல்ல, நம்பிக்கை இல்ல, நான் நிறைய என்னென்னமோ பண்றேன், என்னென்னமோ தப்பு பண்றேன், நாம சொல்லிக்கிட்டு இருக்கும் போதும் தப்பு பண்றேன், இதனால என்ன பலன்
அப்படி சொல்லி என்ன பலன்? இதை சொல்லாமே இருக்கலாமே அப்படின்னா, அந்த சொல்லிக்கிட்டு இருக்க நேரம் உன் நாக்கு வேற எந்த தவறையும் பண்ணாம இருக்குதுல்ல, அது போதும் நீ சொல்லு அப்படின்றாராம். சோ கொஞ்சம் கொஞ்சமா வரும், நமக்கும் Yeah. வரும் அப்படிங்கிற. ரொம்ப தேங்க்ஸ் மீனா. தேங்க்யூ தேங்க்யூ சார். நான் சாமன் கூப்பிட்டுருக்கிறேன், ஓகே தானே? அது நல்லா நல்லா தேங்க்யூ. தேங்க்ஸ் மீனா. நாளைக்கு பாட்டி. சரி.